ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வீடியோ தான். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை சர்ப்ரைஸ் பண்ண முடியாது, எங்களோட அப்படி சொல்லலாம். நீங்கள் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோ பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கு. இந்த நாள் வந்து எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத 2வது நாள். இன்னொரு நாள் இருக்குது, நான் சொல்கிறேன். ரொம்ப என்னென்னமோ பேசணும்னு தோணுது, பட் வந்து சொல்கிறேன். அங்கே போய் பேசலாம். அங்கே அப்படியே போக அவங்ககிட்ட சொல்கிறேன் என்னென்னு. கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு பலன் கிடைச்ச மாதிரி. கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பம் அப்படின்னா தொடர்ந்து நடந்துக்குமா. தம்பி பிறந்ததுலேருந்தே நடந்துக்கிட்டே இருக்குது. எங்களோட எப்படி சொல்கிறது, எனக்கு எதுக்கு என்ன சொல்கிறதே தெரில. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அந்த போயிடுவோம். அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கே போயிட்டு நம்ம வந்து சொல்கிறேன், பார்ப்போம். நம்ம எல்லாருமே பார்க்க தான் போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு ஆப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ஆப்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பினோமோ ட்ரேடிங் ஆப்பை பத்தி தான் பேச போறோம். இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை வந்து நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுள், ஆப்பிள், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீங்க யூஸ் பண்ண இல்லாம இதுல டிஃப்ரெண்ட் கரன்சியும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு யூரோப், யூஎஸ்ஏ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாதிரி நீங்க 90% வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்க வாங்குற அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு நீங்க ஃபோக்கஸ் மானிட்டர் மூலியமா செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 700 ரூபீஸ் நீங்க டெபாசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா நீங்க ஃபோக்கஸ் மானிட்டர் மூலியமா செக் பண்ணிக்கலாம். அப்படி உங்க பணம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்க 24 ஹவர்ஸ்ல பேடிஎம்லயோ இல்ல பேங்க் அக்கௌண்ட்லயோ வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்க மணி. அதுல வந்து மினிமம் அமௌண்ட் வந்து 350. அது மட்டும் இல்லாம நம்மளோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி டெபாசிட் பண்றவங்களுக்கு பணம் அப்படியே டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 200 டெபாசிட் பண்றீங்கன்னா அது வந்து டபுளா 400 டெபாசிட் ஆகும். மிஸ் பண்ணாம நாங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். அதை நீங்க போய் டச் பண்ணி அவங்க பினோமோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டன்டா அவங்க டெமோ அக்கௌண்ட்ல 65,000 கிரெடிட் ஆகும். அதை வச்சு நீங்க வந்து ட்ரை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், நியூ ஸ்ட்ராட்டஜியையும் கத்துக்கலாம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, ஏன்னா நீங்க போற கேபிட்டல் ரிஸ்க்லயும் போய் முடியல, அதனால கேர்ஃபுல். நாங்க ஒரு பினோமிஸ்ட், நீங்க வீடியோக்குள்ள வந்தாச்சு. என்ன வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசணும் அப்படின்னு இருக்கோம். என்ன அப்படின்னா, இது எங்களோட கனவு அப்படின்னு சொல்லலாம். நீங்க தமிழ்ல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னு, இதான் நாங்க தம்பி வர எங்க பிறக்கும் போது எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ சந்தோஷமா, கோடிக்கணக்கு பல மடங்கு எவ்வளோ அளவுக்கு மிஞ்சின மடங்கு நாங்கள் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தோட இன்றைய நாள் எங்களுக்கு அமைய போகிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ராசி பலனத்தில் சொல்லுவாங்க இன்றைய நாளில் வந்து நாங்கள் அப்படிலாம் கிடையாது. நமக்கு அவன் பிறந்ததுலேருந்து எல்லாமே கிடச்சிச்சு. எதுவும் கிடைக்கலன்னு சொல்லவும் முடியாது. அவன் பிறந்த ராசி இல்லாத நிறைய பேர் சொன்னாங்க. பட் அவனுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே கிடைக்கிது. அவன் ரொம்ப ராசிக்காரன். எங்களுக்கு பேச முடியல. எங்கள் மொபைலுக்கு முன்னாடி உட்காந்து எங்களால் பேச முடியல. அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக, ஒரு ஹாப்பினஸாக, இது கனவு மாதிரி இருக்குது. கிள்ளியெல்லாம் நான் பார்த்தேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. கனவா நிஜமானு நம்ம நேரம் நம்ம அங்கே போகிறது. என்னால் சத்தியமாக ஒரு பேசக்கூட என்னால் முடியல, ஏன்னா கண்ணெல்லாம் கலங்குது. என்ன வீடியோவில் போய் அங்கே போய் நம்மளுடைய ஊருக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன். அங்கே போவோம். 3 hours later. ஓகே, நம்ம இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம். சில பல வேலைகள்லாம் இந்த கேப்ல முடிஞ்சிருச்சு. என்ன பீமா, சில பல வேலைகள்லாம் இந்த கேப்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். நான், அம்மா, மஹி வந்து அது கார்ல உட்காந்துட்டு வராரு. சீட்ல உட்காந்து அவரா. மஹி இங்க பாரு. மஹிமா எங்கடி சிரிடா, கை சூம்பி போயில, எடுற கைய. சீ எங்களோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும், என்னடா இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மஹி அப்ப சொன்னதுதான், மஹி பிறந்தப்ப நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ, இது நாங்க எங்களுக்கு கிடைச்சப்ப அந்த அளவுக்கு எங்களுக்கு அதை விட ட்ரிபிள் மடங்கு கோடிக்கணக்கு அந்த மாதிரில எத்தனை தடவை சொன்னாலும் அந்த மடங்கு சந்தோஷமா எங்களுக்கு இருக்கு.
ஒரு சைடு கொஞ்சம் ஒரு சில வேலைகள்னால கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த வேலை நடக்கும்போது இந்த இதெல்லாம் பறந்து போய் விடுகிறது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க தமிழ்ல பார்த்துட்டு எக்ஸைட்டடா அந்த வீடியோ ஓபன் பண்ணிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் என்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும். பார்ப்போம். போகின்றோம். இந்த பாதைக்கா தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். இது எந்த ஊரு அப்படின்னு நீங்களே கிளம்புங்க. இந்த வீடியோல நாங்க வந்து எந்த ஊருன்னு சொல்ல மாட்டோம், நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க இது எந்த ஏரியாவா இருக்கும் அப்படின்னு. அதே கரெக்டான பாதை. அதை காமி, அது என்னன்னு தனியா இது வந்து ஸ்கூல். இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு இது தெரியும், ஆனா எந்த ஊர்னு சொல்ல மாட்டோம். பேஸ்கெட் பால் ஸ்கூல் கிரவுண்ட். இதுக்குள்ள போயிடலாமே. அந்த இதுக்குள்ள போனா இதுக்குள்ள போய் நம்ம வீட்டுக்கு வரலாம். இதுல தான் வரும் நினைக்கிறேன் பாதை. இந்த இருக்குல்ல பாதை, இந்த பாதை தான் 20 அடி பாதை, 40 அடி பாதை. அப்ப அது நம்ம இடத்துல உள்ள போகுது. நம்ம இடத்துல இருக்குல்ல ஸ்கூல். இங்க நம்ம அப்படியே ஸ்கூல் மூலையிலே வீடு. ஸ்கூல் மூலையிலே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடு இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். என்னடா பொட்டக்காட்டுக்கு வந்திருக்கீங்களே நினைக்காதீங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். என்னடா இவர் பொட்டக்காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்களே என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே தான் இதாக இருக்குது. இங்கே தான் வந்து நம்மளோட இதே இருக்குது. என்ன வேமா நிற்க நினைச்சேன். சந்தோஷம் மாறியா இருக்கு. என்ன இப்படி நிற்கிறீங்க? என்னங்க என்ன நடுக்கிறது? என்னன்னு சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன் என்னன்னு. நாங்கள் இடம் வாங்கி மாஸ்க் எடுமா. மாஸ்க் வேணும். மாஸ்க் எடு. எடு நீ. நிப்பாட்டு. என்னடா பொட்டக்காட்டிலேயே கூட்டிகிட்டு வராங்க மக. பொட்டக்காடு கிடையாது, அங்கே கம்மி. அது வந்து மகிழன் இனிமேல் வந்து இன்னொரு 1 வருஷம் கழிச்சு அங்கே தான் படிக்க போகிறான். 12வது வரையும் அங்கே தான் படிக்க போகிறான். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த கண்ணில் கல்லை காட்டு. இந்த 15, இந்த ஒரு 15, அங்கே ஒன்று, அங்கே இருக்குல்ல அந்த ஒரு கல் இருக்குது, அங்கே ஒரு கல், அந்த ஒரு கல். இந்த பிளாட் வந்து இப்போ யோஎஸ் மகிழன் பேரில் இப்போ எழுத முடியாது. வீடு கட்டினதுக்கப்புறம் எழுதுவேன். இந்த பிளாட்டை நான் வாங்கிட்டேன். இப்போ சொந்தமாக நம்ம வாங்கியிருக்கோம். சத்தமாக பேசு, மைக் வேறு இல்லை. அஜிஜோ, இந்த பிளாட்டை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இப்போ 5.5 சென்ட் பிளாட்டு இன்னைக்கு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நம்ம வீடு போட போகிறோம். இது வந்து எந்த ஊர் நான் சொல்ல மாட்டேன். ஊர் நான் காலையே கிளம்பிட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கே வர்றதுக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு. ப்ராசஸ்லாம் நடந்துச்சு. எந்த ஊருன்றது சஸ்பென்ஸ். அதை நான் சொல்கிறேன், வீடு கட்டும் போது சொல்கிறேன். இந்த பிளாட்டு 5.5 சென்ட் காட்டு பிளாட்டை. இது எந்த ஏரியான்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதான் நம்ம இடம். 5.5 சென்ட், 6 சென்ட்டுக்கு 1/2 சென்ட் கம்மி. எப்படி இந்த இடத்துல ஒரு 6 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிடலாம். 2 கோடிக்கு வீடு கட்டலாம்னு சொன்னாங்க எங்க அப்பா. வீடு கட்டுறதுக்கு அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. சரி வா. கையில ஆகாசம் கொண்டு வந்தவோம் பாசம், காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா, கண்ணில நீராட காஞ்சனிலோ போராட, பூத்ததே 1000 பூ சிரிச்சிடு ராசா, தூங்கிறந்த கேணிலும் பால் சுரக்க கூடும். I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test.
chest that I fail so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Fuck your lies, I'll do what I want. சாதிச்சுட்டுடா நீ நல்லா இரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி இந்த ஒரு இடத்த வாங்கியிருக்கோம். 5.5 சென்ட் இந்த இடம் வந்து இந்த ஊரை வந்து நான் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். நம்ம அப்புறமாட்டி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம வீடு கட்டும்போது நான் சொல்கிறேன். இப்போ வீடு கட்டுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலை. நான் வேலையை முடிச்சுட்டு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் நினைப்பீங்க எப்படி அவங்களுக்கு இடம் வாங்குற அளவுக்கு காசு கிடைச்சிச்சா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக எங்களோட நகை எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. ஒன்றும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் என்னோட மோதிரம், என்னோட செயின், என்னோட இப்போ இருக்கிறது வந்து இந்த மோதிரம், இந்த செயின், என் தோடு, ராமம் மட்டும் அவன்ட்டு மோதிரம் அந்த கையில் போட்டிருக்கான். இதுதான் எல்லாத்தையுமே பேங்க்ல வச்சு தான் எல்லாமே வந்து பேங்க்ல வச்சுட்டு தான் இந்த நகை இடம். ஏன் நகையை வச்சுட்டு அப்படி என்ன இடம் வாங்காம கேட்பேன். நகையில் போடுறதும் மண்ணில் போடுறதும் அழிஞ்சு போகாது. அதனால தான் நாங்கள் இடத்த வாங்கி வீடு கட்டணும். அப்புறமா நகையெல்லாம் திருப்பி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்த வருஷம் ஒரு எனக்கு இன்னமும் புது வருஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி சாய்ச்சி காமிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடு தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நினைக்க எனக்கு ரொம்ப அழுகையாக வருது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னால் என்னப்பா என்ன நான கண்ணே நீ கலங்காத, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. இவங்களுக்கு அழுக வந்துடும் உடனே ஆனந்த கண்ணீர் அந்த நிலைமைக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த வாங்கியிருக்கேன். அது யார் தயவு இல்லாமல் என்னால் முடியும், யார் என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன உங்களுக்கெல்லாம் நான் இப்போ வந்து ஒரு இடம் எனக்கு சொந்தமாக என்னால் முடியும்னு நினச்சி இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன். போதும், இந்த சந்தோஷம் எனக்கு போதும். எப்பவும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக காட்டுறேன் எவ்வளோ வந்து எங்கேருந்து எவ்வளோ தூரம்னு. இது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷத்துக்கான காரணமே நீங்கள் தான். நீங்கள் இல்லை, எங்களுக்கு ஒரு துணையாக நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணல, வீட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலை. நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கடன் நாங்கள் நகை மட்டும் எங்களுக்கு பத்தலை. நாங்கள் சில பல்லவு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அம்மா எல்லாருமே எங்களுக்கு காசு கொடுத்தாங்க, கடனாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இது வந்து எங்களுக்காக நாங்கள் 2 பேரும் எங்களோட உழைப்புல நாங்க கட்டணும் அப்படின்னு நினைச்சோம். எங்க அம்மா வந்து என் இடத்த நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எங்களுக்கு வேணாம், அங்க போய் இருக்க கூடாது. எங்களோட உழைப்புல, என் காசுல, எங்களோட திறமையில நாங்க வீடு வாங்கணும். வீடு நானே இடம் வாங்கி கட்டின வீடே வாங்கலாம்னு இவர் ஐடியா கொடுத்தாரு. ஆனா வேணாம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம கட்டணும். நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம செதுக்கி அதில் நம்ம பார்த்து கட்டணும். மகிழனுக்கான வீடை வந்து நம்ம பார்த்து கட்டணும். நாங்கள் வீடு வாங்கக்கூடாது, இடத்த வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே தான் இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் எப்பயுமே பண்ணிகிட்டே இருங்க. மயிலனுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பயுமே வேணும். நாங்கள் சீக்கிரமாக வீடு கட்டணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய். எங்கே போகிறோம் அப்படின்னா, எல்லா செயினையும் அடகு வச்சாச்சு இல்லையா இடம் வாங்குறதுக்காண்டி. அதனால் ராமன் கழுத்து ரொம்ப மொட்டட்டின்னு இருக்குது. ஆக்சுவலாக நகை செயின் தாலி செயின் மட்டும் இருந்தாலும் நான் எப்போயுமே அந்த 2 வகை செயினை போட்டிருந்தேன். அதை கழட்டின எனக்கே ஒரு மாதிரியாக
மொட்டையாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அவன் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்க செயின் கழட்டவும் எனக்கே ஒரு மாதிரி அழுது. அதை நினச்சிட்டே நான் இங்கே அழுதனே. ராமே கழுத்தில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சரி நோ ப்ராப்ளம், நம்ம இடத்துல தானே போட்டிருக்கோம், கொஞ்ச நாளாக திருப்பி அவன் கழுத்துலேயே போட்டுடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். அதுக்கு தான் போய்க்கிருக்கோம். இப்போ வந்து அவனுக்கு வந்து வெள்ளியில் செயின் எடுத்தான்னு சொல்லியிருந்தான். அதனால் சரி வா வெள்ளியில் எடுத்து போடுவோன்னு போயிட்டுருக்கோம். தங்கமயில் ஜுவல்லரிக்கு போகிறோம். தங்கமயில் ஆடிக்கு போய் அவன் எப்போ தெரியுமா தங்கச்சி 3 ரூபாய் போட்டிருந்தேன். இப்போ தான் வெள்ளி செயின் தெரியுது. இவ்வளோ தான் மாடல் இருக்கா வேறு எந்த இதுலேருந்து ஏதாவது சூஸ் பண்ணி வைங்க, நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் நான். யூஸ் பாரு கரெக்டாக கண்ணாடி நல்லாவே இருக்கு. பீமாக்கு வந்து இப்போ செயின் எடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து செயின் வந்து எனக்கு ஒரு அழுகையாக வரும். எனக்கு வேணாம், இவ தான் கேட்குறேன். நான் தான் வெறும் கழுத்தாக இருந்து அசிங்கமாக இருக்கும்னு நான் தான் கேட்டேன். ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்குது. திருப்பிடுவோம், கொஞ்ச நாள் திருப்பிடுவோம். அதுக்கு மட்டும் அது வரையும் கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டோம். இங்கே தான் வேற ஒன்றும் இல்லை, பார்ப்போம்.